இந்த ஆசிரியர் உண்மையிலே வந்து மனநிலை சரியாக இருக்கான்னு முதல்ல அவர் பரிசோதித்து பார்க்கணுங்க. மிக சரியாக சொன்னீங்க. இன்னைக்கு ஒருத்தர் லவ்வை கூட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு தன்னுடைய மாணவிக்கு. நான் அப்படி பேசுறது தவறா சரியான்னு தெரியல. பொது வழியில் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலித்ததாக சொன்ன, ஆகவே நீங்கள் எல்லோரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு துணிச்சலாக கேட்டிருக்கா. நான் எப்போ சொன்னேன்? அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தை காமிக்கல. How come you proposed to me? When did I propose? Why did you say that I love you, Mama man? Excuse me? Did you say that? When did I propose? There is a CCTV image. Okay, show me that. Show me that. அந்த பேராசிரியரும் என்னை எல்லா மாணவர்களும் சூழ்ந்து அடிச்சிட்டாங்க, இந்த மாணவி செருப்பால் அடிச்சிருச்சுன்னு சொல்லலை. இந்த மாணவியும் இப்படி ஒரு வகுப்பறையில் என்னை கேவலப்படுத்தி நான் சொல்லாத வார்த்தையை சொல்லி இழிவுபடுத்தி விட்ட ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய தகுதி இழந்து பண்ணிட்டாருங்கிறத அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் புகார் கொடுக்கல. பிரகாஷ் பொறுப்பு மாணவியை வர சொன்னாரு, பாலியல் பலாத்காரம் பண்ணாரு, கைது செய்யப்பட்டிருக்கிறார். முடிஞ்சு போச்சு. ஜாமீனில் வந்துட்டாரா? பேராசிரியர் இருக்காரா? பேராசிரியர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? அந்த பொண்ணுடைய எதிர்காலம் என்ன தெரியாது. சில செய்திகள் வருகிற போது எல்லாருக்கும் என்ன ஆகுது? பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஒரு நல்ல பேராசிரியர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிற போது அவர்களுக்கு சரியான தண்டனை. இந்த விஷயத்துக்கு நேரம் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிடும். இப்படி நடந்தாலும் குற்றத்தை குற்றமாக கருதப்பட வேண்டுமே தவிர இந்த குற்றம் செய்வதற்கான வாய்ப்பை இந்த குற்றவாளி ஏன் தேடிக்கொண்டார்னு ஆராயிறது நம்முடைய நோக்கம் இல்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான விறுவிறுப்பான அரசியல் சூழலில் இடையில் கல்வி சார்ந்தும் விவாதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, பெங்களூரு அருகில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர்களுக்கும் மாணவிக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதல். ஏன் இந்த மோதல்? எதற்கு இந்த மோதல்? இது அவசியம்தானா என்பது குறித்து பல்வேறு கல்வி சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலுக்கு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முருகன் அவர்கள். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். பேராசிரியருடைய பணி என்பது எப்படி, அது மருத்துவ பேராசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஏன் இது போன்ற நிகழ்வுகள்லாம் தொடங்கியிருக்கின்றது கல்விக்கூடங்களில்? கல்விக்கூடம் எப்படி இருக்கணும், அங்கே வந்து மாணவிகள்கிட்ட கல்வியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு படி மேலே போய் அவருடைய முன்னேற்றத்துக்கு செயல்படலாம் தவிர இது போன்ற நிகழ்வுலாம் வந்து எதிர்கால தலைமுறையை ரொம்ப அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும் இல்லைங்களா ஐயா? நிச்சயமாக. உங்களுடைய பார்வையில் இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு உயிரை காக்கக்கூடிய தொழிலுக்காக படிக்கக்கூடிய படிப்பு தான் மருத்துவ படிப்பு. இப்போ அதுவும் மருத்துவ படிப்பு அப்படின்னிங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நாடு தழுவிய ஒரு தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு நீட் என்ற ஒரு தேர்வை எழுதி இந்த மாணவிகளும் மாணவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மருத்துவ கல்லூரிகளை பயிலுவதற்காக வருகிறார்கள். பல தடைகளை கடந்து தான் படிக்க வேண்டிய சூழல் இல்லைங்களா? நிச்சயமாக. அவர்களை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு ஆசிரிய பணி அறப்பணிங்கிறோமோ அதே போல மருத்துவ பணியும் ஒரு சேவை பணி தான். வருங்காலத்திலே மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவர்கள் மருத்துவர்கள். அந்த படிப்பை தான் படிக்க வர்றாங்க இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். ஆகவே ஒரு உயிர்காக்கும் தொழிலுக்காக படிக்க வரக்கூடிய ஒரு கடவுளுக்கு இணையான அந்த படிப்பை படிக்கக்கூடிய நிகழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பேராசிரியர் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டார் அப்படின்னு நினைக்கிறப்போ, பொதுவாக ஆசிரியர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் கூனி கூறுக வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை தான், அவமான சூழ்நிலை தான் அனுபவிக்கிறோம்.
எனக்கு என்னென்னா, இந்த ஆசிரியர் உண்மையிலே வந்து மனநிலை சரியாக இருக்கான்னு முதல்ல அவர் பரிசோதித்து பார்க்கணுங்க. மிக சரியாக சொன்னீங்க. ஒருத்தர் லவ்வை கூட ப்ரப்போஸ் பண்ணுறாரு தன்னுடைய மாணவிக்கு. நான் அப்படி பேசுறது தவறா சரியான்னு தெரியல. இல்லைங்க, ஒரு நல்ல ஆசிரியர் மீது ஒரு மாணவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. ஹீரோ ஒர்ஷிப். அதாவது இப்போ ஒரு நடிகனை பார்த்து அது மாதிரி தலை சீவிக்கணும், அது மாதிரி ஸ்டைலாக நடக்கணுங்கிறது மாதிரி ஒரு தலை சிறந்த ஆசிரியராக இருந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அது ஒரு மாணவன் அவரை முன்னோடியாக வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே சீவிக்கணும், அவரை மாதிரி எழுதணும், அவர் மாதிரி பேசணுங்கிற ஒரு ஈர்ப்பு வருவதில் நான் எந்த தவறுமே சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு பேராசிரியராக இருந்தாலும் அவர் ஒரு நண்பனாக இருக்கணும், ஒரு நடிகராக இருக்கணும். அவருக்கு ஒரு உடல் அசைவே ஒரு நடிப்பு. அந்த கற்பித்தலே உடல் அசைவுகளின் மூலமாக கற்பிக்கலாம். பச்சை பேசல ஒரு பேராசிரியர் இந்த பறவை பறக்குதுன்னு அப்படியே பறக்கிற மாதிரி அவர் பண்ணுவார். அதுக்கு தான் மைக்ரோ டீச்சிங் பிஎட்டில் சொல்லுவாங்க. படிப்பில் மைக்ரோ நுண்ணிலை கற்பித்தல். அதெல்லாம் தவறில்லை, அந்த ஹீரோஷிப் தப்பு இல்லை. ஆனால் இவர் தன்னுடைய காதலை சொல்வதற்கு எதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? வகுப்பறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரெண்டாவது டி ராஜேஷ் சுந்தர் மாதிரி ஒருதலை காதல். அந்த பொண்ணு காதலே சொல்லலை. வயது வித்தியாசம், ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான வயது வித்தியாசம். அவர் அதாவது தன்னை ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாம்? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது தன்னைத்தான் பரிசோதனை செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தான் புரியும் தொழில் என்ன தொழில் என்பதை ஒரு கணம் அவர் சிந்தித்து பார்த்திருப்பாரே. ஆனால் அப்படி போய் ஒரு வகுப்பறையில் பொது வழியில் நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலித்ததாக சொன்ன, ஆகவே நீங்கள் எல்லோரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு துணிச்சலாக கேட்டிருக்கா. நான் எப்போ சொன்னேன்? அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு. ஆதாரத்தை காமிக்கலை. காமிக்காமல் நாங்கள் அவனுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி சமாளித்து அப்புறம் வெளியில் போகணுன்னா அந்த பொண்ணு அத்தனை மாணவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணு சொல்லியிருக்குமோ? இல்லை, அந்த பொண்ணுடைய நடத்தை சக மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் அல்லவா? அறிந்திருப்பார்கள். ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னிச்சின்னு. அந்த மாணவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு அதிர்ச்சி கலந்த அமைதி. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு சொல்லுது, நான் அது மாதிரி சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி செய்யவும் இல்லை. அவர் சொன்னார்னோன்னு தான் மாணவர்கள் முன்னாடியே பழகி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பற்றி அறிந்த மாணவர்கள் புரிந்து கொண்டு வெளியே போய் அவரை அப்படியே கேரவ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த மாணவியை செருப்பு எடுத்துக்கிட்டு அந்த பேராசிரியர் அடிக்க இவங்கெல்லாம் அதை ஒரே அடியை தகராறுலாம் பண்ண அதற்கு பிறகு அவர் தப்பித்து போயிருக்கிறார். அதற்கு பிறகு கூட நான் அதுக்கு பிறகு வரேன். அந்த பேராசிரியரும் என்னை எல்லா மாணவர்களும் சூழ்ந்து அடிச்சிட்டாங்க, இந்த மாணவி செருப்பால் அடிச்சிருச்சுன்னு சொல்லலை. இந்த மாணவியும் இப்படி ஒரு வகுப்பறையில் என்னை கேவலப்படுத்தி நான் சொல்லாத வார்த்தையை சொல்லி இழிவுபடுத்தி விட்ட ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய தகுதி இழந்து பண்ணிட்டாருங்கிறத அந்த பொண்ணு இன்றைக்கி வரைக்கும் புகார் கொடுக்கல. எந்த நோக்கத்தில் அந்த பொண்ணு கொடுக்கலங்கிறதும் ஏன்னா இது பப்ளிக்காக நடந்து போச்சு. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து வைரலாக இன்றைக்கி விட்டாச்சு. அதை பற்றியான நம்முடைய விவாதம் பத்திரிக்கை.comல இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாம தான் அதை செஞ்சு நம்ம ஆமாம், அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி செய்தி எதுக்கு சொல்கிறேன்னாயா, நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர்கள் தரம் தாழ்ந்து இந்த மாதிரி பால் வன்புணர்வு செய்கிறது, சிறுமிகள்கிட்ட விஷமம் பண்ணுறது, மாணவிகள்கிட்ட நடத்தி மீறி நடந்து கொள்வது என்பது ஒரு தொடர் கதையாக அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தினசரி புரட்டினாலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு செய்தி நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டியில் இது சித்தார்த்தா காலேஜ் பெங்களூரில் இப்போ நடந்த கதை. ஊட்டியில் ஒரு கல்லூரி, அரசு கல்லூரியில் ஓம் பிரகாஷ் அப்படின்னு ஒரு பேராசிரியர், இந்த அப்துல் பேராசிரியர் மாதிரியே அவர் ஓம் பிரகாஷ்னு ஒரு பேராசிரியர். அந்த பேராசிரியர் அந்த கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் வட இந்திய மாணவி ஒருத்தி படிச்சுக்கிட்டு இருக்கான், எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கிறான். அந்த மாணவிகிட்ட நீ தேர்ச்சி பெற வேண்டுமானால் என்னுடைய உதவி உனக்கு தேவை, ஒரு பேராசிரியர், இந்த ஓம் பிரகாஷ் பேராசிரியர் அது சொல்கிறார், என்னுடைய உதவி தேவை, உனக்கு சில இதெல்லாம் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், தெளிவுபடுத்தணும், அதனால் நீ நான் சொல்கிற
அந்த ஒரு தனியார் லாட்ஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு வேண்டாம் சார் எதுக்கு லாட்ஜுக்கு இங்கே சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னப்போ, அந்த ஓம் பிரகாஷ்ங்கிற பேராசிரியர், நீ வா அங்கே தனியாக வா, நான் அங்கே தான் தங்கியிருக்கேன், நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த பொண்ணு போயிருக்கு, இந்த வடநாட்டு மாநிலம் போயிருக்கு. அங்கே அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு கத்தி, அந்த ஹோட்டலுடைய ஊழியர்கள்லாம் ஓடி வந்து அதை காப்பாற்றி அப்புறம் காவல்துறைக்கு செய்தி தெரிவித்து காவல்துறை வந்து ஓம் பிரகாஷை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஆல்ரெடி 2 மனைவிகளை சென்னையில் விட்டுட்டு அங்கே போய் தங்கி இருந்திருக்காருன்னு. இப்படியும் இந்த செய்திகள் வரும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க, நம்முடைய கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி மேலேருந்து கீழே குதிச்சு, அது பெரிய ஊடகங்களில் அப்படியே தினந்தோறும் ஊடக விவாதங்கள், அது ஒரு நிகழ்வாக, நானே ஒரு 20-30 நிகழ்வுகளில் நான் ஊடகத்தில் பேசினேன். அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி நிறைய பேசினேன். இது 1, 2, 3 உதாரணங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் என்ன கேட்குறேன், என்ன நடந்தது கடைசியில்? ஓம் பிரகாஷ்க்கு என்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? அன்னைக்கு தெரியும், ஓம் பிரகாஷ் ஒரு மாணவியை வர சொன்னார், பாலியல் பலாத்காரம் பண்ணார், கைது செய்யப்பட்டிருக்கிறார், முடிஞ்சு போச்சு. ஜாமீனில் வந்துட்டாரா? பேராசிரியர் இருக்காரா? பேராசிரியர் பணியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? அந்த பொண்ணுடைய எதிர்காலம் என்ன தெரியாது. இன்னைக்கு வகுப்பறையில் பப்ளிக்காக அந்த மாணவியை கேவலப்படுத்துகிற வகையில் அது லவ் சொல்லிடுச்சு, நானும் சொல்லிட்டேன், ஸ்வீட் எடுத்துங்கன்னு சொல்லி அடி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் கூட போகல, ஆனால் போலீஸார் விசாரிப்பதாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 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 ஆண்டு முடிந்த உடனே அந்த ஆண்டில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் தொகுத்து வெளியிடக்கூடிய ஒரு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இன்றைக்கி பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறையாக இருந்தாலும் ரொம்ப டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ண ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிட்டுன்னா என்ன தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு போட்டால் தானே அடுத்தவனுக்கு பயம் வரும். கடுமையான தண்டனைகள் அவசியம் தேவை. அந்த தண்டனைகளையும் வெளியில் மக்களுக்கு சொல்லணுங்கிறேன், மக்களுக்கு சொல்லணும், அப்போ தானே ஒரு பயம் வரும். அதாவது ஆசிரியர் பணி என்பது ஆசிரியர், இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி போகணுன்னா முதல்ல தேசிய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றணும். ஏன்னா அங்கே போய் அவனுக்கு டிசிப்ளின் கற்றுக்கணும். நம்ம இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி என்பது இன்றைக்கு கல்லூரிக்கு போகாமலே பிஎட் பட்டம் வாங்கி வாத்தியாரம் வந்துடுறாரு. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங்பாங்க. ஒரு இடத்துல போய் தங்கி தான் ஆசிரியர் பயிற்சி படிக்க முடியும். அங்கே அவங்கள சமைக்க சொல்லுவாங்க, நெல் வயல் இருக்கும் உழவு பண்ண சொல்லுவாங்க, மாடு வளர்க்க சொல்லுவாங்க. அத்தனையும் ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு எழுத்தையும் எண்ணையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக மட்டும் அல்லாமல் அனைத்து கலைகளையும் கற்று கைதேர்ந்து தன்னை ஒரு முழு மனிதனாக்குன பிறகு தான் ஆசிரியராக முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில், நாங்கள் தவறாக ஆசிரியர் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நல்ல வசதியாக சம்பளம் வாங்கணும், வசதியாக நூலகத்தில் அமைச்சுக்கணும், வசதியாக புத்தகம் வாங்கணும், படிக்கணும், மகிழ்ச்சியாக இருந்தணும். மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா கற்பிக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, கற்பித்தல் பணியில் சுணக்கம். தமிழில் 2 தாள் இருந்தது, நம்ம என்ன சொன்னோம், 2 தாள் திருத்துவதற்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு தாளாக மாற்றுங்கன்னோம். அப்போது அந்த படிப்பினுடைய ஆழம், படிப்பினுடைய நுண்மை, மாணவர்களுடைய முன்னேற்றத்தெல்லாம் தூக்கி வச்சு யான் நன்மையை மட்டும் கருதி தனக்கு வருகிற சம்பளத்தை மட்டும் பெருசாக நினச்சி இப்படி போனால் ஆசிரியர் பணிக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுடும். ஆசிரியர் பணி அறப்பணின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க மாதா பிதாக்கு, மாதா அடையாளம் காட்டி தான் பிதா தெரியும், அப்பா யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா சொல்லி தான் தெரியும். அப்பா அம்மான்னு சொல்லி தான் ஆசிரியர் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆசிரியர் அடையாளம் காட்டி தான் தெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ குரு என்பவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார்? தெய்வத்துக்கு முந்தின ஸ்தானத்தில் இருக்கார் குரு. அந்த ஆசிரியரை ஒரு மதிக்கக்கூடிய ஆசிரியர், அந்த காலத்தில் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. அந்த ஆசிரியர் பண்பாடற்றவராக இருக்கக்கூடிய இந்த ஒரு சில செய்திகள் வருகிற போது எல்லாருக்கும் என்ன ஆகுது, பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஒரு நல்ல பேராசிரியர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிற போது அவர்களுக்கு சரியான தண்டனை. இந்த விஷயத்துக்கு நேரம் கம்ப்ளைண்ட் லாட்ஜாக இருக்கணும். இன்றைக்கி பரவலாக பேசப்படுற விஷயம், இதை கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து இந்த விசாரணையுடைய தொடர் நடவடிக்கையை அவ்வப்போது பொதுமக்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்க வேண்டும். பொதுமக்கள் தெரிஞ்சாதான் இது நடந்தால் இது நடக்கும்.
இப்போ அப்படி இல்லையே. அவன் ஜாமீனில் வந்துடுவார். அவர் ஜாமீனில் வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருப்பார். இன்னொரு தவறு செய்ய போவார். அப்போது அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியை போல பல மாணவிகள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வர அஞ்சுவார்களா? அஞ்ச மாட்டார். பயப்படுவாங்கல்ல. நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர். அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர், அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் தான் பொன்ராஜ் அவர்கள். இப்போ அவருடைய சமீபத்திய அந்த பேச்சு அதை எப்படி பார்க்குறீங்க? அதுயா, யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் வந்து ஒரு தகுதிக்கு உரியவர்கள் ஆகிட்டோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாமுடைய ஆலோசகருங்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ஆலோசகர்னு சொல்கிறாங்க. அறிவியல் ஆலோசகர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கையால் தேசிய விருது பெற்ற ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு செய்தியை சொல்கிற போது அதை வந்து ஒரு மற்றவர் மனது புண்படாதவாறு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும். அதை விடுத்து இப்படி பேசுவது என்பது நம்முடைய தகுதியை தரத்தை நாம் குறைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்முடைய மயிலாப்பூர் அந்த எஸ்வி சேகர் கூட சொல்லியிருக்கப்போ அண்மையில் கூட பேசும்போது கேட்டேன். அதாவது எல்லாருமே கேட்குறேன், புதருக்குள்ளே போகிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கும்? ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய துயரங்கள், வலிகள் அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமூகத்தில் வந்து அதாவது பின்பற்றுறவங்க எல்லாருமே அறிந்த ஒன்று தான். அதை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு பேசுகிறாரா எஸ்வி சேகர் அவர்களும் திரு பொன்ராஜ் அவர்களும்? ஆமாம், அதான் சொல்லணும். முதல்ல அந்த பெண்மை வந்து புதருக்குள்ளே போகக்கூடிய அளவிற்கு இன்னும் வந்து ஒரு அடிப்படை கழிவறை வசதி கூட செய்து தரப்படவில்லையா? இன்னும் ஒரு கொஸ்டின் வந்துடும்ல. அப்படியே அடிப்படை கழிவறை வசதிகள்னு இப்போ இங்கே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு தண்ணி வருதா? அதுக்கு பாதுகாப்பான அங்கே எல்லாமே இருக்கா? அப்போ என்ன ஆகுது, அங்கே தண்ணி வராமல் அங்கே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு கழிவறைக்கு போகிறத விட இப்படி ஓப்பனாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற போது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் அங்கே நடந்திருக்கு. ஆக எப்படி நடந்தாலும் குற்றத்தை குற்றத்தமாக கருதப்பட வேண்டுமே தவிர இந்த குற்றம் செய்வதற்கான வாய்ப்பை இந்த குற்றவாளி ஏன் தேடிக்கொண்டார்னு ஆராயிறது நம்முடைய நோக்கம் இல்லை. எஸ்வி சேகர் வழக்கமாக பேசுவார் தான், ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு. அது ரொம்ப வந்து உச்சகட்டமாக அது பேசின பேச்சு. ஆனால் பொன்ராஜ் அவர்களோடு நான் நிறைய விவாதங்கள் நாகரிகமாக இனி பேசக்கூடியவர்கள். அவர் பேசின பேச்சுக்கு தாவேக்கா வந்து இப்போ புகார் மனுவே கொண்டு கொடுத்துருக்காங்க. புகார் மனு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யாருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்? நீங்கள் வந்து ஒரு நன்கு அறிந்த நபர், அவரை நல்ல விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் முன்னெடுக்கக்கூடியவர். இருவருமே அதை எஸ்வி சேகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரை குறைத்து மதிப்ப முடியாது. ஆயிரக்கணக்கான நாடகங்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி காட்டுவார். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் பேசினார் நயன்தாரா பற்றி. அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தவறுதலான நடிகை வேணா இருக்கலாம், ரொம்ப தவறுதலான விஷயம் என்பதும் நம்முடைய சகோதரி. அது ரொம்ப வந்து அன்னைக்கே நாங்கள் உடனே அன்னைக்கு விவாதம் எடுத்து 2 விவாதம் எடுத்து ரொம்ப கடும் கண்டனத்துக்கு அனைவரையுமே அதை வந்து பதிவு பண்ண. அதுக்கு முந்தைய நம்முடைய சுகாதாரத்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் பொன்முடி அவர்கள், அவங்க போயிட்டு இந்த சைவ வைணவ மதத்தை பற்றி பேசுகிற போது ரொம்ப கொச்சைப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லி அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்படி பொறுப்பில் உள்ளவர்கள், ஒரு அமைச்சர் பொறுப்பில் உள்ளவர்கள், நான் இவங்களையும் சொல்கிறேன் அவங்களையும் சொல்கிறேன். நம்முடைய இப்போ பொன்முடி ஐயா பேசுனதும் சரி, பொன்முடி அவர்கள் பேசுனதுக்கு முதலமைச்சரே அவர் வந்து கடுமையான முறையில் கனிமொழியெல்லாம் உடனே கண்டனம் தெரிவிச்சாங்க. முதலமைச்சரே கடுமையான முறையில் கண்டனம் தெரிவித்து கூப்பிட்டு கண்டிச்சார். நீங்கள் எப்படி பேசலாம், ஓசியில் போகிறாங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஓசியில் போகிறாருன்னு பேசுனதாவது வேற மாதிரி இல்லை, அதையே வந்து பேசக்கூடாது. சைவ வைணவ மதத்தை பற்றி பேசினார் பாருங்க, அதுமா கொச்சான பேச்சுங்க. அது இப்படி நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டுன்னு சொன்னார்ல, அது வந்து ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கக்கூடாது, சிவி சண்முகம் பேசியிருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்முடைய அறிவியல் ஆலோசகர் ஐயா நம்முடைய பொன்ராஜ் அவர்களும், நான் இவ்வளோ நிறைய இடங்கள் அவரும் நானும் பேசியிருக்கோம். ரொம்ப பண்பட்டு பேசக்கூடியவர்கள். இப்படி தான் வாய் தவறி சில வார்த்தைகளை பேசி நம்முடைய மரியாதையை நாமே குறைத்து கொள்வதாக அதெல்லாம் அவர் பேசியிருக்கக்கூடாது.
அது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஆமா. எப்பவுமே கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம இது வாய் தவிர மூன்றாவது கண்ணு நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. கேமரா மாதிரி நம்மளை நோக்கி கொண்டு உடனே இப்போ தாவேக்க கேஸ்க்கு போயிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்புறம் வர சில ஒரு இந்த நேரத்தில் தேவையில்லாத வேலை. தேவையில்லாத ஒரு செய்தி என்பதை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேவையில்லாத ஒன்று. இனியும் அரசியல் தலைவர்களும் இப்படி விவாத மேடைகளில் பேசுகிறவர்களும் நம்மகிட்ட தங்களுடைய பேச்சுக்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி நாகரிகமாக பேசுவதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை இணைந்து நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.